பைனாப்பிள் பத்தின முழு விவரமும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பைனாப்பிள் வியாபாரம் ஒரு 10 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். கேரளாலேருந்து தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வரோம். இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏ கிரேட் அப்படிம்பாங்க. இந்த காய் பார்த்தீங்கன்னா 100 நாளைக்கு பிறகு 135 நாள்லேருந்து 150 நாள் ஆகிறது பழம். 100 நாள் ஆனால் பச்சை அறுவடைக்கு வந்துடும். 130லேருந்து 150 நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காம்புலேயே பழமாகிறது. அது வந்து சுவையாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பழம் தான். இப்போவும் சாப்பிட்லாம், ஒரு 4 நாள் கழித்து கூட சாப்பிட்லாம். க்ரீன் பைனாப்பிள் பழுக்கும் போது சாப்பிட்டுக்கலாம். இது வந்து ஒரு 4 நாள் 5 நாள் 6 நாள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒரு முள் பழமாயிட்டாவே பைனாப்பிள்ங்கிறது பழமாயிரும். ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து சாப்பிடக்கூடிய தன்மை மாறிக்கும். வயிற்றில் இருக்கக்கூடிய புழு கீரிப்பூச்சி புழு வெளியே வந்துடும்னு சொல்கிறாங்க. கீரிப்பூச்சி புழு வெளியே வந்துட்டாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஒல்லியாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம், குண்டாக இருக்கவங்களும் சாப்பிட்லாம். இது வந்து மீடியமாக தான் வெயிட்டை மெயின்டைன் பண்ணும். ஃபேட் அதிகமாக இருக்கவங்க வந்து பச்சைக்காயாக சாப்பிட்றாங்க. வெயிட் மீடியமாக இருக்கவங்க பழமாக சாப்பிட்றாங்க. ஸ்கின் டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் நல்லா எனர்ஜி நல்லா சாப்பிடுங்கன்றாங்க. ஒரு பழம் முழுசாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்த்தியாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். பலாப்பழமும் அன்னாச்சி பழமும் மருந்து இல்லாமல் பழுக்கக்கூடிய பொருள். பொம்மைகளில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக வியாபாரம் பண்ணுறோம். சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துக்கு ஒரு எங்களால் ஒரு பேரே வர மாதிரி நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். நம்ம பெருந்துறையிலேருந்து RS போகிற வழியில் அண்ணாவோட அண்ணாச்சி கடை லொக்கேட் ஆகிருக்குங்க. மறக்காமல் இந்த வழியில் போகிறவங்க அண்ணா கடையில் அண்ணாச்சி வாங்கி டேஸ்ட் பாருங்கள்.